ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதின்னு சொல்லுவோமா இல்லையா, இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் சட்டவிரோதமாக மேலும் 5 குடியேற்றங்களுக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது. இங்க காசாவுக்குள்ள பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 5 இடங்களில் குடியேற்றங்களை அமைத்து அந்த 5 இடங்களிலும் பாதுகாப்பு தரப்பை நிறுத்துவதற்குரிய ஏற்பாட்டை இஸ்ரேல் செய்திருக்கிறது. இதற்கு எதிராக அரபு லீக், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச அரசாங்கங்கள், அதே போன்று ஐநா உள்ளிட்ட அனைவரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. என்னத்த கண்டனம் தெரிவிச்சும் ஒன்றும் நடக்க போறதில்லை, அவன் செய்யறதை தான் செய்ய போகிறான்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். வெறுமனே எழுத்துக்களில் சொல்லப்படுகிற கண்டனங்களால் அவர்கள் அதை கால் தூசுக்கும் மதிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் சர்வதேசத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அநியாயத்தின் உச்சமாக அவர்கள் இப்படியான காரியத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 1995 முதல் அவர்கள் திட்டமிட்ட இந்த குடியேற்றங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். 1995 ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரமாக இது பிரிக்கப்பட்டிருந்தது. 1995 ஆஸ்லோ உடன்படிக்கை சம்பந்தமாக தனியான ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கிறோம். அதில் நீங்க பார்க்க முடியும், யாசர் அரபாத்தினுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்க கூடாத ஒரு ஒப்பந்தமாக ஆஸ்லோ ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் தான் முழுமையாக இஸ்ரேலை அங்கீகரித்த ஒரு ஒப்பந்தம். இஸ்ரேல் சொல்லுகிற அனைத்துக்கும் தலையாட்டுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிய ஒரு ஒப்பந்தமாக மாறி இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் வெஸ்ட் பேங்க். இந்த வெஸ்ட் பேங்க்ல 3 பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனுடைய கண்ட்ரோல்ல இந்த பகுதிகள் தான் இருக்கும் என்பது ஏரியா ஏ என்று பிரித்திருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய வெறும் 18% நிலப்பரப்பு தான் பாலஸ்தீன் ஆளுகைக்கு கீழாக, பாலஸ்தீனுடைய அத்தாரிட்டிக்கு கீழாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெனினுடைய சில பகுதிகள், துல்கர்ம்டோ சில பகுதிகள், கல்கிலியாவுடைய சில பகுதிகள், நப்லஸுடைய சில பகுதிகள், ரமல்லாவுடைய 2 பகுதிகள் மட்டும், ஜெரிகோவினுடைய சில பகுதிகள், பெத்லஹேம் ஹெப்ரோனுடைய சில பகுதிகள், இந்த பகுதிகள் மட்டும்தான் பாலஸ்தீனுடைய அத்தாரிட்டியின் கண்ட்ரோலில் இருக்கும். அதே நேரத்தில் ஏரியா பி என்று அதை பிரித்திருக்கிறார்கள். அதிலே 22% நிலப்பரப்பு இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கண்ட்ரோலில் இருக்கும். இஸ்ரேலும் பாலஸ்தீன அதிகார சபையும் கண்ட்ரோல் பண்ணும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது 22%. அந்த 22% தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் 60% வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளையும் அந்த இஸ்ரேலி கண்ட்ரோல், இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் செய்யும். 100% வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை, அதாவது ஜெருசலம் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா, ரமல்லா, இந்த பகுதிகளில் 100% நிலப்பரப்பில் 60% அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மக்களால் வாழ முடியுமா? பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையும் உருவாக்கி அதற்கு பிறகு இருக்கிற பகுதிகளில் இந்த மக்களை வாழ விடாமல் காசாவை ஒரு தனித்துண்டு பகுதிகளாக ஆக்கிவிட்டு மேற்கு கரை என்ற ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மேற்கு கரையில் நீங்கள் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மேற்கு கரையை 100% நிலப்பரப்பை 60% நாங்கள் தான் ஆளுவோம், மீதி இருக்கக்கூடிய 40%, 22% நீங்களும் நாங்களும் ஆளுவோம் என்று சொல்லி கொண்டு கடைசியாக இருக்கக்கூடிய வெறும் 18% மட்டும்தான் நீங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் இதை செய்து வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது சிந்திச்சு பாருங்க. குறிப்பாக பாலஸ்தீனத்தை பற்றிய நாலேஜ் இல்லாத சகோதரர்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரிய தேசம். அதை எப்படியெல்லாம் அபகரித்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள், ஜியோனிஸ்டுகள் என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு அநியாயத்தை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள்.